வீட்டுக்கு வருவீங்களா இல்லையா? உங்களுக்காக எவ்வளவு நேரம் தான் வீட்டுல காத்துட்டு இருக்கிறது? ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? இந்த ராத்திரி நேரத்துல உன்னை யார் இங்க வர சொன்னது? போய் தூங்கு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஐயோ, அப்படி என்ன வேலை? அத காலையில செய்யக்கூடாதா? எனக்கு வேலை இருக்கு, நீ போய் தூங்குன்னு சொன்னா இல்லையா? இப்பெல்லாம் இவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. பகல்ல வேலை, ராத்திரியில வேலை, எப்பயும் வேலை வேலைன்னே இருக்கிறாரு. யாருங்க? சாவித்ரி, சாவித்ரி, நீ இன்னும் போலையா? என்ன பண்றது இவள? இங்க யாருமே இல்லையே. ஷட்டரை போட்டுறலாம். சில சமயங்கள்ல சாதாரண மனுஷனுக்கு கூட வாழ்க்கையில வித்தியாசமான சம்பவங்கள் ஏற்படும். அது அவங்கள பேராச பாதையில கொண்டு போயிடுது. அவங்க எதை செய்யக்கூடாதோ அதை அவங்கள செய்ய வச்சிடுது. கிட்டத்தட்ட கெட்ட சக்தி வழிகாட்டுற மாதிரி தான் கொஞ்சம் பணத்துக்காக மனசாட்சியை வித்துறது. ஒரு முறை இந்த சிக்கல்ல மாட்டிக்கிட்டா வெளியே வர்றது கிட்டத்தட்ட சாத்தியம் இல்லைன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நாம பீகார்ல இருக்கிற பலியா கிராமத்தை சேர்ந்த ஒரு சாதாரண மனுஷனோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். அவர் பேராசையில செஞ்ச ஒரு சின்ன தப்புனால பெரிய கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதா போச்சு. யாராவது யாருக்காவது ஒரு பொருளை கொடுத்தாங்கன்னா அந்த பொருளுக்கு எந்த பணமும் வாங்கலைன்னா, அதாவது ஃப்ரீயா கொடுத்தா அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்கு. ஒரு பொருளுக்கும் ஏதாவது ஒரு மதிப்பு இருக்கதான் செய்யுது. அப்படி இருக்கும்போது இனாமா ஏன் தர போறாங்க? அப்படியே யாராவது விலையுறந்த பொருளை கொடுத்துட்டாங்கன்னா எதிர்காலத்துல பெரிய பாதிப்புகளை நாம சந்திக்க வேண்டியது இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இந்த கதை பாத்தீங்கன்னா நந்தேஷோடது. அவன் வாழ்க்கையோட இந்த சாதாரண தத்துவத்தை கூட புரிஞ்சுக்க முடியல. இதனால அவன் மிக பெரிய பிரச்சனைய சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. சரி, முதல்ல இருந்து இந்த கதையை சொல்றேன். நானும் நந்தேஷும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க. ஒரே மாதிரி வேலைதான். நான் வைர வியாபாரி. எனக்குன்னு ஒரு கடை, எனக்குன்னு சில வாடிக்கையாளர்கள். ஆனா நந்தேஷ் கிட்ட இந்த மாதிரி எதுவும் இல்ல. சின்னதா ஒரு கடை இருந்தது, ஆனா வாடிக்கையாளர்கள் அவ்வளவு கிடையாது. நகைய மினுமினுப்பாக்கி கொடுக்க என்ன பணம் கிடைக்குமோ அதைத்தான் சம்பாரிச்சான். ஆனா அது அவனுக்கு பத்தல. ஆனா ஒரு வகையில மத்தவங்க கடையை விட என்னோட கடையில மக்களுக்கு தேவையான டிசைன்ஸ் கிடைச்சது. நல்ல பொருளாவும் இருந்தது. அதோட என் மேல 100% நம்பிக்கையும் இருந்தது. இதெல்லாம் என்கிட்ட இருந்தனால அவன்கிட்ட ஏன் போகணும்னு நினைச்சாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே இருந்தது. இன்னைக்கு ஒன்றும் பெருசா வியாபாரம் நடக்கல. நான் வைர வியாபாரியுடைய கடைக்கு போயிருந்தேன். அவர் தான் இந்த நகையை பாலிஷ் பண்ண சொல்லி கொடுத்தாரு. ஆனா நந்தேஷ், இன்னும் எத்தனை நாள் இப்படி இருக்கும்? நாளைக்கு விஷ்ணுவோட ஸ்கூல் ஃபீஸ் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும்ல? எனக்கு நல்லாவே தெரியும். நானே எங்கேயும் ஓடி போறதில்ல, ஸ்கூலும் எங்கேயும் போகாது. எதுவும் முடியலன்னா கபில் கிட்ட கைமாத்தா வாங்கிப்போம், அவ்வளவுதானே. ஆனா இன்னும் கபில்கிட்ட எத்தனை நாள் பணம் வாங்குவீங்க? ஏற்கனவே 2 தடவை வாங்கிட்டீங்கல்ல. இதே மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் நீங்க பணம் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. அவன் எனக்கு ஃப்ரெண்டா, உனக்கு ஃப்ரெண்டா? இது வரைக்கும் அவன் நம்ம வீட்டுக்கு வந்தது இல்ல, நம்ம வாங்கின பணத்தை கேட்டதும் இல்ல. என் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. நான் அப்படி சொல்ல வரல நந்தீஷ். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பணம் வாங்குறது அவ்வளவு நல்ல விஷயம் இல்ல. நம்ம பணத்தை நாமே சம்பாதிக்கணும். அப்ப நான் என்ன பண்றேங்கிற? சம்பாதிக்கலையா? சும்மா உட்காந்துருக்கேங்கிறியா?
நடு ராத்திரியிலும் கடையில உட்காந்து சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்கற அப்படிதானே? சரி, போய் உட்காந்துக்கிறேன். சாப்பாடு சாப்பிட்டுட்டு போங்க. போதுமா? நீ பேசின பேச்சை என் வயிறு நொம்பிருச்சு. உன் முகத்துல முழிக்கிறதா இருந்தா கை நிறைய பணத்தோட தான் வருவேன், சரியா? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ச்சே, இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது. இந்த ஊரை விட்டு ஓடிடலானா கூட முடியல. எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம்னா நான் என்ன பண்றது? எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது. ஒரு நாள் அவனோட தலையெழுத்தும் அவன் பாலிஷ் பண்ற அந்த நகைகளை போலவே மின்ன ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பத்துல எல்லாரும் அப்படித்தான் நினைச்சோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வரேன், இரு. வேலை முடிய வேணாமா? சரிம்மா, நான் ஒன்னும் கோவப்படல. வேலையை முடிச்சிட்டு வரேன்னு சொல்றேன், அவ்வளவுதானே? என்ன இது, ஷட்டரை யாரோ தட்டுறாங்க? இந்த ராத்திரியில யாரா இருக்கும்? சொல்லுங்க மேடம். அட, கரண்ட் போயிடுச்சு. நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் மெழுகுவர்த்தி தேடி எடுத்துட்டு வரேன். எங்க ஏரியால இந்த மாதிரி தான் அடிக்கடி கரண்ட் போய்கிட்டே இருக்கும். நான் விளக்கு இல்லைன்னா மெழுகுவர்த்தியை ஏத்துட்டு வந்துடுறேன், இருங்க. இந்த தீப்பெட்டியை எங்க வச்சேன்? இங்க தானே எங்கேயோ வச்சிருந்தேன். ஒரு நிமிஷம் மேடம். கிடைச்சிருச்சு. நீங்க நீங்க அதுக்குள்ள உள்ள வந்துட்டீங்களா? நீங்க என்ன ஒரு நிமிஷம் பயமுறுத்திட்டீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சரி, சொல்லுங்க. எனக்கு நீங்க உடனே ஒரு உதவி செய்யணும். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. நீங்க செய்யற உதவி உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியணும். சரி, என்ன வேலைன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல, நான் நகைகளை அடமானம் வாங்குறதே கிடையாது. பாலிஷ் பண்ணி கொடுத்துருவேன், அவ்வளவுதான். உங்களுக்கு வேணா இதை பாலிஷ் பண்ணி கொடுக்குறேன். நான் இதை விற்கிறதுக்காக வந்தேன். விற்க வந்திருக்கீங்களா? ஆனா மேடம், என்னால எப்படி இதை வாங்க முடியும்? நான் நீங்க நினைக்கிற அளவுக்கு பணக்காரன் இல்ல. நாள் முழுக்க வேலை பார்த்தா தான் 4 காசு பார்க்க முடியும். இது பார்க்கறதுக்கு ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்கு. என் சக்திக்கு மீறினதா இருக்கு மேடம். என்னால இதை வாங்க முடியாது. வெறும் 500 ரூபாய் கொடுங்க போதும். வெறும் 500 ரூபாயா? இது குறைஞ்சபட்சம் 50,000 ரூபாய்க்கு போகுமே. இதை ஏன் 500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க? கண்டிப்பா உங்களுக்கு 500 ரூபாய் போதுமா? இப்ப எனக்கு பணம் உடனே தேவை. சரி, நீங்க விருப்பப்பட்டு கேட்கறதுனால உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். மனுஷன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும்ல. ஒரு நிமிஷம். என்னங்க, நீங்க கேட்ட 500 ரூபா இருக்கு. ஒரு நிமிஷம். ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இது வரைக்கும் இந்த ஏரியால நான் உங்களை பார்த்ததே இல்லையே. இந்த ஏரியாவுக்கு புதுசா வந்திருக்கீங்களா? உங்ககிட்ட எனக்கு இன்னும் நிறைய உதவி தேவை. அதனால இந்த விஷயத்தை நீங்க உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி. அப்புறமா வரேன். அன்னைக்கு ராத்திரி தான் நந்தேஷ் அவனுடைய முதல் தப்பு செஞ்சான். மோதிரத்தை மலிவா வாங்கி அதை வச்சு அவன் மிகப்பெரிய தப்பு செஞ்சான். அட,
நீங்க வந்துட்டீங்களா? டேய் நீங்க விஷ்ணுவோட ஸ்கூல் ஃபீஸ கட்டிட்டீங்களா? நேத்து வரைக்கும் உங்ககிட்ட பணமே இல்லையே. நீங்க மறுபடியும் கபில்கிட்ட பணம் வாங்குனீங்களா என்ன? ஆனா அந்த கப்பில் கிட்ட நான் போய் ஏன் நிக்க போறேன்? இந்த பணத்தை நானே சம்பாரிச்சு என் புள்ள ஃபீஸ கட்டினேன். உண்மையாவா? ஆனா எப்படி? பிசினஸ்ல தலையிடாதன்னு சொல்லியிருக்கேன்ல, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கேள்வி. டேய் செல்லம், இங்க வா இங்க வா இங்க வா. அப்பா உனக்கு சூப்பர் gift வாங்கியிருக்கேன், உள்ள வச்சிருக்கேன். அது சூப்பரான ஒரு கார். நீ வாழுத்தனம் பண்ணாம இருந்த அப்பதான் உனக்கு நான் அதை கொடுப்பேன். வாழுத்தனம் பண்ண மாட்டல? சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாமா? வா வா, நம்ம 2 பேரும் போய் விளையாடலாம். வா. உண்மையை சொல்லணும்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, எனக்கு அதிர்ச்சியாவும் இருந்தது. இந்த நந்தேஷ் கிட்ட காய்கறி வாங்க கூட காசு இல்லாம கஷ்டப்பட்டான். திடீர்னு பாத்தீங்கன்னா என்னென்னமோ வாங்கிட்டு வந்தான். அப்படி என்ன நடந்திருக்கும்? லாட்டரி அடிச்சிருக்குமா என்ன? ஆனா அவனோட வளர்ச்சி சந்தோஷத்தை நோக்கி இல்லைங்கிறதையும் என்னால உணர முடிஞ்சது. அழிவு நோக்கி தான் போய்கிட்டு இருக்கான்றதையும் புரிஞ்சுக்கிட்டேன். இது எப்படி கீழே விழுந்துச்சு? எழுந்துட்டீங்களா? நீங்களா? ஷட்டர் திறந்திருந்துச்சு. இல்லைன்னா என்னால எப்படி உள்ள வர முடியும்? இந்நேரம் திருடு போயிருக்கோம். இல்ல, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. நான் மூடிதானே வச்சிருந்தேன். ஆனா ஒருவேளை திறந்திருக்குமோ என்னமோ. நீங்க ஒன்னும் அந்த மோதிரத்தை திரும்ப கேட்க வரலையே. இங்க பாருங்க மேடம், நான் அதை வித்துட்டேன். நீங்க திரும்ப கேட்டாலும் என்னால அதை கொடுக்க முடியாது. அது பரவாயில்ல, நான் உங்ககிட்ட வித்துட்டு தான் போனேன். அடமானம் ஒண்ணு வைக்கல. இருந்தாலும் அதுல ஒன்றும் பெருசா லாபம் சம்பாதிச்சிடல. வெறும் 1000 ரூபா தான் கிடைச்சது. 1001 50,000. அது நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எனக்கு எதுவும் வேண்டாம். நான் எதையும் எடுத்துட்டு போக வரல. நான் இங்க இது ரொம்ப காஸ்ட்லியாச்சே, லட்சக்கணக்கில் போகுமே. அன்னைக்கு 50,000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 500 ரூபாய்க்கு வித்தேன். இன்னைக்கு லட்சங்கள் மதிப்புள்ள இந்த பொருளை நான் உங்களுக்கு வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறேன். சரிங்க, 500 ரூபா. இன்னைக்கு நீங்க எந்த கேள்வியும் கேட்கல. அது ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம குடுக்கல் வாங்கல ஒரே ஒரு விதிமுறை தான், யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சரி. என்னப்பா நந்தீஷ், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்பா. வியாபாரம் நல்லா போகுது போல. தினமும் ஏதாவது ஒன்று புதுசா வாங்கிட்டு இருக்கியாமே, புது வியாபாரத்தில் அப்படி என்ன விசேஷம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் நேரம் தான் காரணம். கெட்ட நேரம் இருக்கிறப்ப எல்லாரும் திட்டிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல நேரம் நடக்குது,
எல்லாருக்கும் வயிறு எரியுது. என்ன கேட்டா எல்லாம் அந்த கடவுளுடைய அருள் தான் சொல்லுவேன். மக்களுடைய நகைகளை பளபளப்பாக்கி என் வாழ்க்கையும் பளபளப்பாயிடுச்சு. பாத்தியா? ஆமா, ஏதோ புது வண்டி வாங்கியிருக்கான்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? ஆமா வாங்கியிருக்கேன், ஆனா சின்னதுதான். அப்படியா? எவ்வளவு ஆச்சு? எல்லாம் சேர்த்து 4 லட்சம் ஆயிருச்சு. ஏன் உனக்கு வாங்குற ஐடியா இருக்கா என்ன? வாங்கணும். ஆனா இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் கார்லாம் வாங்க கூடாது. நான் வாங்கினா பெருசா தான் வாங்கணும். ஏன்னா அதை வச்சு நமக்கு நிறைய வேலை வரும். குடும்பம் பெருசாகும், பொறுப்புகள் அதிகமாகும். அதனால எனக்கு பிரம்மாண்டமா புதுசா பெரிய அழகான கார் வேணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கார் வந்தா சொல்லு, வாங்கலாம். சரியா? பேசிட்டே இருந்ததுல டைம் போயிடுச்சு. நான் கிளம்புறேன். உன்னை அப்புறமா சந்திக்கிறேன். சரியா? சரிப்பா. உண்மையை சொல்லணும்னா எனக்கு உன்னுடைய வாழ்க்கை தாண்டா ரொம்ப பிடிச்சிருக்கு. மனைவியும் இல்ல, பிக்கல் புடுங்கல் இல்ல, சந்தோஷமான வாழ்க்கை. அப்புறம் பேசிக்கிட்டே மறந்து போயிட்டேன் பாரு. இந்தடா உன் பணம். ரொம்ப ரொம்ப நன்றிடா. அட அவ்வளவு என்னப்பா அவசரம்? அட இருக்கட்டும்பா, எனக்கு கஷ்டம் போது நீ உதவி செய்யலையா என்ன? அதே மாதிரி நான் சொன்ன நேரத்துக்கு பணத்தை திரும்ப கொடுக்கணும்ல. சரி, நீ சொல்றதுனால வாங்கிக்கிற. உண்மையை சொல்லிட்டா, நான் உன்னை பார்த்து பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டேன். அட ஏன்பா? நீ இவ்வளவு நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டியே. சீமா மாதிரி அழகான மனைவி வேற, விஷ்ணு மாதிரி அழகான ஒரு பையன் வேற இருக்கான். வேற என்ன வேணும்? லைஃப் செட் ஆயிடுச்சுல. இல்லப்பா, அப்படிலாம் எதுவும் இல்ல. முன்ன எப்படி இருந்தனோ அப்படியே தான் இருக்கேன். எப்படி இருந்தாலும் அப்படிதான் இருக்கேனா? முதல்ல உன் பாக்கெட் காலியா தானே இருந்தது, இப்போ கஜானா நிறைஞ்சு வலியுது. என்ன ரகசியம் பாஸ்? அட எதுவும் இல்லப்பா. சரி நீ சொல்லு, உன் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? அட ஏன் கதையை விடுப்பா, உன் கதையை சொல்லு. நகையை மினுமினுக்க வச்சு வச்சு உன் வாழ்க்கை மினுமினுக்குதே. அட ஒண்ணு இல்லப்பா, இப்பவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். அட உட்காருப்பா, அட உட்காருப்பா. தொண்டே நினைக்காம உன்னை நான் இங்க இருந்து அனுப்பிடுவேனா? இங்க இருந்து போறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். சீமா வேற காத்துட்டு இருப்பால. ஏன் சீமாவை பார்த்து இவ்வளவு பயப்படுற? இல்ல நான் ஏன் அவளை பார்த்து பயப்படணும்? சரி குடிக்கிறேன். குடிக்கிறியா? வேற என்ன உனக்கு வேணும்? என்ன, அவ மறுபடியும் உன்னை பார்க்க வந்தாளா? அவ மறுபடியும் வந்து இந்த தடவை நெக்லஸ கொடுத்துட்டு போனா. ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவகிட்ட இருந்து ஏன் இதெல்லாம் வாங்கின? அப்புறம் இதெல்லாம் அவ திரும்ப கேட்க போறா. நந்தீஷ், நம்ம ஏன்டா திரும்ப கொடுக்கணும்? வெறும் 500 ரூபா தான் கொடுத்தேன். இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? அவ என்கிட்ட வந்து இது நமக்குள்ளேயே இருக்கட்டும், யாருக்கிட்டையும் சொல்லிடாதன்னா. ஏமாறுறது என்னவோ அவ என்கிட்ட வந்து நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாதங்கிறா. இது சரி காமெடியா இருக்குல்ல? சரி குடி. அட உனக்கு என்னடா ஆச்சு? நீ இப்படி ரொம்ப தீவிரமா உட்கார்ந்து யோசிக்கிறத பார்த்தா நான் என்னவோ பேய் கதை சொன்ன மாதிரி இருக்கு. நீ கதை சொன்னது உண்மைதான், ஆனா பேய் கதை இல்ல, பிசாசு கதை. நந்தீஷ், நான் உண்மையை தான் சொல்றேன். அந்த பொம்பளை கண்டிப்பா ஒரு பிசாசு தான். என்னையா இப்படி வளர்ற? நான் ஒண்ணு உளரல, உண்மையை தான் சொல்றேன். அப்ப நீயும் பொறாமப்படுறியா? நீ என்னோட ஃப்ரெண்டுப்பா, பெஸ்ட் ஃப்ரெண்டு. நந்தீஷ், நான் சொல்றத கேளு. நீ மத்திய பிரதேஷ்ல சில ஜுவல்லர்ஸ் இறந்து போனதா நீ தகவல் கேள்விப்பட்டல? கடந்த பல மாசங்களா இந்த மாதிரி நிறைய கேசஸ் நடக்குது. இந்த முறை இந்த விஷயத்துல நீ மாட்டிக்கிட்டு இருக்கடா. ஐயோ இங்க பாடுறா, நான் முதல்ல கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஏதாவது ஒரு பொம்பளை இல்ல ஒரு பிசாசனே வச்சுக்க என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஃப்ரீயா நெக்லஸ், மோதிரம் இதெல்லாம் ஏன் கொடுக்கணும்? ஏன் அப்படிலாம் செய்யணும்? மனுஷனோட உயிரை எடுத்து அவங்க சக்தியை அதிகரிக்கதான், இன்னும் சக்தி வாய்ந்ததா மாறதான். இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் இப்ப படிச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அமானுஷ்ய சக்திகளை பத்தி படிச்சுதான் இந்த மாதிரி பிசாசுங்களை பத்தி இவ்வளவு விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அதைத்தான் உன்கிட்ட சொல்றேன். நீ ரொம்ப குழப்பறடா. புரியுற மாதிரி சொல்லு. இங்க பாரு, ஒரு பிசாசு தான் இலவசமா ஒரு நகைக்கடைக்காரனுக்கு நகையை கொடுக்கும். இந்த மாதிரி அவ 3 முறை செய்வா. கடைசி முறையா அவ திரும்ப வந்து கொடுத்த நகைகளோட உண்மையான விலைய அவ வசூலிப்பா. அந்த விலை என்னன்னு தெரியுமா? அந்த நகைக்கடைக்காரனோட உயிர். இந்த விஷயத்துல அது உன்னோட உயிர். இந்த மாதிரி 4 உயிரை கொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அபார சக்தி கிடைச்சிடும். இதுதான் அதுகளோட உண்மையான குறிக்கோள். சரி இன்னொரு விஷயம் சொல்லு. இது ஃபாரின் சரக்கா இல்ல சாராயமா? எனக்கு என்னமோ உனக்கு நல்லா ஏறிடுச்சுன்னு தோணுது. படிச்சிருந்து இப்படி முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க. நந்தீஷ், நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல? இங்க பார்,
அவ இன்னொரு முறை கண்டிப்பா வருவா. நீ தப்பு பண்ணிட்ட தப்பு தப்பு. யாரது நிக்கிறது? யாரது? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இந்த பணம் எங்க இருந்து வந்தது? இது வந்து அந்த புது வேலை நடந்ததுல அதுல சம்பாரிச்சது. எந்த புது வேலையில ஒரே நேரத்துல இவ்ளோ பணம் கிடைக்குது? அது வந்து கடையில எலி நுழைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதை விரட்டிட்டு வந்துடுறேன். அவ மறுபடியும் திரும்ப வருவா. அவ கொடுத்த நகைகளோட உண்மையான விலைய வசூல் பண்ணுவா. இல்ல இல்ல, நீங்க இங்கே இருங்க. கடைக்குள்ள வந்துடாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இதெல்லாம் ஆவறது இல்ல. தயவு செஞ்சு நீ கிட்டக்க வராத. நீ அங்கே நில்லு. அங்கே நில்லுங்க. நான் சொல்றேன்ல, அங்கே நில்லுங்க. அவளை கண்ணாடியில பாரு. என் மேல நம்பிக்கை இல்லையா? நீங்க கிட்டக்க வராதீங்க. இங்க இருந்து போயிடுங்க. நான் தான் சொல்றேன்ல, கிட்டக்க வராதீங்க. எனக்கு எதுவும் வேணாம். எனக்கு எதுவுமே வேணாம். என் கிட்ட வராதீங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. எனக்கு எதுவும் வேணாம். நான் தான் சொன்னேன்ல. ஆனா நீ நான் சொன்ன வார்த்தையை மீறிட்ட. ரொம்ப பெரிய தப்பு செஞ்சிட்ட. ரொம்ப பெரிய தப்பு. என்னாச்சுங்க? அட நந்தேஷ், உங்களுக்கு என்னாச்சு?
இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு? ஆமா, திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு? நீங்க எப்படி மயங்கி விழுந்தீங்க? இவ்ளோ வேலை செய்யணும்னு அவசியம் என்ன இருக்கு? உங்களோட இந்த புது வேலை எனக்கு புரியவே மாட்டேங்குது. நமக்கு பணம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், அது இல்லாமே நம்ம சந்தோஷமா இருக்கலாம். இந்த வேலையை விட்டுருங்க. நாம கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்க பொழைச்சிட்டீங்க. சீமா தப்பா நினைச்சிட்டா. பிரச்சனை இன்னும் முடியல. ஆனா அந்த பிரச்சனை பிரம்மாண்டமா விஸ்வரூபம் எடுத்து தயாராகிட்டு இருந்தது. அதுவும் அந்த பிசாசு ரூபத்துல. அவ அந்த நந்தேஷோட பேராசைக்கான தொகைய வசூல் பண்ணணும்னு நினைச்சா. சீமா சீமா எந்திரி சீமா சீமா. என்னாச்சு? நம்ம கட்டில் ரொம்ப வேகமா ஆடுச்சு. எங்க ஆடுது? அப்படியே தான் இருக்கு. இல்ல, நான் பார்த்தேன். என்னால நல்லாவே உணர முடிஞ்சது. கட்டில் நல்லா ஆடுச்சு. ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்பீங்க. சில நேரங்கள கனவு நிஜமா நடக்கிற மாதிரியே இருக்கும். தூங்குங்க, காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும். சீமா சீமா சீமா, நான் கத்துறது கேக்குதா? என்னாச்சு? உனக்கு கேட்டுச்சா? உனக்கு கேட்டுச்சா இல்லையா? என்ன கேட்டியா? நீங்க ஒண்ணும் இல்லையே. உனக்கு எதுவுமே கேட்கலையா? உங்களுக்கு என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ என் பக்கத்துல உட்காந்துக்க. வேலை கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல, நீ கூட உட்காந்தனா வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். நான் வேணா உங்களுக்கு உதவி செய்யட்டுமா? இல்ல, உதவிலாம் எதுவும் வேணாம். ராமுடைய பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். அதான் நிறைய வேலை இருக்கு. நீ சும்மா என் பக்கத்துல உட்காரு போதும். சும்மா உட்கார்ந்தா போதுமா? முன்னெல்லாம் நான் பக்கத்துல உட்கார்ந்தா வேலை கெடுன்னு சொல்வீங்க. இப்ப என்னடா நான் உட்காருங்கிறீங்க? நான் போய் ஷெட்டரை திறந்துட்டு வரேன். வேண்டாம், ஷட்டரை திறக்காத. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஷட்டரை திறந்தா தேவையில்லாம நமக்கு தானே டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ என் கூட உட்கார்ந்துருந்தா போதும். தேவையில்லாம ஷட்டர்லாம் திறக்க வேணாம், சரியா? கபில், 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 எங்கடா போயிட்ட? எங்க போன?
உங்களுக்கு என்ன ஆச்சு? என்கிட்ட சொல்லக்கூடாதா? என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. நாம நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோம். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் சேர்ந்து போராடலாம். என்கிட்ட என்னன்னு சொல்லுங்க. நான் உங்க கூட இருக்கேங்க. தைரியமா என்கிட்ட சொல்லுங்க. ஏதோ பெரிய பிரச்சனைன்னு எனக்கு தெரியுது. ஆனா நீங்க என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க. இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நம்ம சேர்ந்து போராடலாம். என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. சீமா, அந்த பிசாசு என்ன கொன்னுடும். நான் என் பேராசையால நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் சீமா. இனிமே அவன் என்னை விட மாட்டான், உயிரோடையே விட மாட்டான். சீமா, என்னை காப்பாத்து. அவன் என்ன கொன்னுடுவா. அட சீமா, சீமா, எங்க போற? நீங்க தான் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. அதனால தான் நான் போய் பண்டிதரை பார்க்க போறேன். அவரால தான் ஏதாவது செய்ய முடியும். அவர்கிட்ட தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பண்டிதர் என்ன சொன்னாரு? ஏதாவது வழி தெரிஞ்சதா? நீங்க பேராசையால செஞ்ச இந்த தப்பு ரொம்ப பெரிய தப்பா? பண்டிதர் ஒரு வழிய சொல்லிருக்காரு. அந்த பிசாசு 3வது முறை உங்களை சந்திச்சு நகை கொடுக்க முயற்சி பண்ணுமா. இந்த கருப்பு கயிறு அத வீட்டுக்குள்ள வராம தடுக்குமா. அதெல்லாம் சரிதான். கடைக்கும் பிரச்சனை இல்ல, வீட்டுக்கும் பிரச்சனை இல்ல. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு, வீட்டை விட்டு வெளியில போவோம்ல, அப்ப நம்ம நிலைமை. கடைக்கும் பிரச்சனை இல்ல, வீட்டுக்கும் பிரச்சனை இல்ல. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு, வீட்டை விட்டு வெளியில போவோம்ல, அப்ப நம்ம நிலைமை. பிசாசுங்க காளியம்மா முன்னாடி மட்டும்தான் தலை வணங்கும். அதனால அந்த காளியம்மாவோட சக்தி உன்கிட்ட இருக்கணும். அப்பதான் உன்னால அந்த பிசாசை வசப்படுத்த முடியும். என்னைக்கு தேவிக்கு பூஜை நடக்குதோ அன்னைக்கு மட்டும்தான் இந்த விஷயம் சாத்தியமாகும். அமாவாசை ராத்திரி அன்னைக்கு. ஆனா ஞாபகம் இருக்கட்டும், அன்னைக்கு தான் அந்த பிசாசு ரொம்பவும் பலம் வாய்ந்த பிசாசா மாறிடும். அமாவாசைக்கு முன்னாடி அந்த பிசாசு உன் கணவனை 3வது முறையா சந்திக்கும். நகைகளை கொடுத்து தன்னுடைய குறிக்கோளை அடைய முயற்சி செய்யும். உன்னை நான் திரும்பவும் எச்சரிக்கிறேன். நீ எதை செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு நிதானமா முடிவெடுக்கணும். உங்க வாழ்க்கை ரொம்பவும் ஆபத்துல இருக்கு. இங்க பாருங்க. இங்க வாங்களே நந்தீஷ். எனக்கு கொஞ்சம் உதவி செய்றீங்களா? நில்லுங்க. நான் சொன்னேன்ல, அந்த பிசாசு உங்களை சிக்க வைக்க முயற்சி பண்ணணும்னு சொன்னேன்ல. இன்னைக்கு அது அதுதான் செஞ்சது. அதோட நகையை கொடுத்து அதோட குறிக்கோளை நிறைவேற்ற நினைச்சது. அப்பதான் உங்களை வேட்டையாட முடியும். நீங்களும் அந்த தப்பை செய்ய இருந்தீங்க. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டேன். இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி தடுத்துட்டேன். வாங்க உள்ள போலாம். அதுக்கப்புறம் அமாவாசை ராத்திரி வந்தது.
விஷ்ணு விஷ்ணு தெரியுங்கப்பா ஷட்டர் என்னங்க தெரியுங்கப்பா ஏதாவது செய்யுங்க ஷட்டரை தூக்க ட்ரை பண்ணு விஷ்ணுவை காப்பாத்துங்க விஷ்ணு பயப்படாத என்ன காப்பாத்துங்க விஷ்ணு பயப்படாத விஷ்ணு காப்பாத்து மம்மி தருங்க தருங்கப்பா இது தருங்க என்ன எப்படி என்ன காப்பாத்துங்க திறக்க முடியலங்க விஷ்ணு திறக்க மாட்டேங்குதா? விஷ்ணு நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க வந்துட்டே இருக்கோம். விஷ்ணு விஷ்ணு இங்க பாரு விஷ்ணு. விடு அவரை விடுன்னு சொல்றல கிட்ட வராத அந்த பிசாசு கிட்ட இருந்து தப்பிக்கணும், உங்களுக்கு விடுதலை கிடைக்கணும்னா அப்ப நீங்க காளியம்மா ஆயுதத்தோட அதை தாக்கினாதான் முடியும். சீமா 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 எல்லாம் சரியாயிடுச்சு சீமா. விஷ்ணு இங்க வாடா. இங்க வா. நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வீணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, பொதுவா பல வகையான பிசாசுகள் இருக்கு. சாதாரணமா நம்ம வழக்கத்துல இருக்கிறது போல பல அமானுஷ்ய உருவங்கள் ஒவ்வொரு பிசாசுலயும் இருக்குமா. அது எப்பவுமே கெட்டதா தான் இருக்கும், மோசமானதா இருக்கும். அதுங்களோட வேலையே நாசம் செய்யறது தான். ஒரு மனுஷனோட ரத்தத்தை குடிக்கிறதுனால தான் அதுங்களோட சக்தி அதிகரிக்கும். அது காளி தேவி மேல பக்தியா இருக்கும், இல்லனா சில நேரங்கள்ல துர்கா தேவி மேல பக்தியா இருக்கும்.
அமாவாசை ராத்திரி அன்னைக்கு தான் அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். பிசாசுகள் அமைதியான இடத்துல தான் தென்படும். தன்னோட சக்தியை அடையிறதுக்காக அது ரத்தத்தை தேடிக்கிட்டு இருக்கும் போதுதான் அது ரொம்பவும் ஆபத்தானதா இருக்கும். ஒவ்வொரு பிசாசுக்கும் ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கும். உதாரணத்துக்கு சில பிசாசுகளால கண்ணாடி முன்னாடி வர முடியாது. பல பிசாசுகளோட சக்தி இரும்பு கத்திய கழுத்து மேல வெச்ச உடனே அது செயலிழந்து போயிடுது. எனக்கு நீங்க உடனே ஒரு உதவி செய்யணும். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. நான் இதை விற்கிறதுக்காக வந்தேன். வெறும் 500 ரூபாய் கொடுங்க போதும்.